அடுத்ததாக இது பற்றி பேசுவதற்காக திராவிடர் விடுதலை கழகத்திலிருந்து கொளத்தூர் மணி இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், யூபிஎஸ்சி தேர்வு கேள்வித்தாள்ல பெரியார் பெயருக்கு பின்னால் சாதி பெயருடன் விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய சர்ச்சையாக இருக்கிறது. இதுக்கு பல்வேறு தரப்பினரும் அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சு வராங்க. சாதியே வேண்டாம் அப்படின்னு கூறிய பெரியாரின் பெயருக்கு பின்னால அவரோட சாதி பெயரை சேர்த்தது தொடர்பா உங்களுடைய பார்வை என்ன? நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, இந்த ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவிகளுக்கு செல்லுகிற அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற அமைப்பு தான் யூபிஎஸ்சி. அது ஆட்சி பணியானாலும், காவல் பணியானாலும், அயலக பணியானாலும் அதற்கானவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு. அதுக்கு வினாத்தாய தயாரிக்கிறவர்கள் எவ்வளவு குறைந்த அறிவு பெற்றவர்களாக இருக்கார் என்பது ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அல்லது இங்கு இருக்கிற அவர்களுக்கு வட இந்தியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், தென்னகத்தவர் யாரும் இல்லை, தமிழ்நாட்டவர் யாரும் இல்லை என்பதையும் காட்டுகிறது. சமூக புரட்சி இயக்கங்களை பற்றி குறிப்பிடுகிற போது பெரியாரை பற்றி சரியான புரிதல் கூட இல்லாத பாடப்புத்தகங்களை படித்து வளர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார். அப்ப நான் கருதுவது, வினாத்தாளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்திய அரசு நிறுவனங்கள் தங்களுடைய தேசிய கல்வி கொள்கையில தென்னிந்திய வரலாறும் சமூக புரட்சி இயக்கங்களில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் பாடங்களை வைத்தாலே இந்த சிக்கல் வந்திருக்காது. ஒன்று, அவர் 1927 தனக்கு பின்னால் இருந்து சாதி ஓட்டை கைவிட்டவர் பெரியார். 1929 தொடக்கத்தில் பிப்ரவரி மாதமே தீர்மானம் போட்டு ஜாதி ஓட்டுகளை கைவிடுங்கள் என்று சொன்னவர். அது மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் ஜாதி சங்க தலைவர்கள் கூட சாதி பெண்ணொட்டு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை, அதை போட்டுக்கொள்வதை ஒரு அவமானமாக கருதுகிற ஒரு போக்கை உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு இயக்கம், ஒரு தலைவர். அவரை பற்றி இப்படி கேள்வி வருவதற்கு காரணம், எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டும், அல்லது வட இந்தியா துறையை மட்டும் கற்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லது பொறுப்பற்ற அவர்களாக வெறும் இந்த சங்கிகள் கூட அதில் இருக்கலாம். இவர் வந்ததுனால எத்தனை செல்கிறார்கள், இதுதான் காரணமா இருக்கு என்று கருதுகிறேன். அதை மாற்றுவதை பற்றி உங்களை போன்ற ஊடகங்கள் அதை செய்தியாக விளக்கமாக எல்லாம் எடுத்து உரைப்பதன் வழியாகத்தான் தமிழ்நாட்டு சமூக வரலாறையும் சமூக மாற்றங்களுடைய வரலாறையும் பாடப்புத்தகங்கள் கொண்டு வர முடியும் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கொளத்தூர் மணி.